கடந்த மாதம் நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மகாராஷ்டிர பாஜக கூட்டணி அரசு வலியுறுத்தல். குளறுபடி மூலம் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலில் வென்ற மாநிலங்களில் காங்கிரஸ் தோற்றதை ஏற்க முடியாது என மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. தோல்வியடைந்த மாநில நிர்வாகிகளுடன் தனியாக ஆலோசனை நடத்தப்படும் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. நாளை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்கிறது பாஜக கூட்டணி அரசு. 3ஆம் முறையாக பிரதமராக பொறுப்பேற்கிறார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வருகை. 9 நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தென் மாநிலங்களைச் சேர்ந்த 14 பேர் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்களாக வாய்ப்பு. ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக தொடர்வார்கள் என தகவல். தமிழ்நாட்டில் அண்ணாமலை, தமிழிசை, எல் முருகன் ஆகியோர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு. 3 பேரின் பெயர்களையும் பாஜக தலைமை இறுதி செய்துள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்களுடன் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக TR பாலு மற்றும் கனிமொழியின் பெயர்கள் பரிசீலனை என தகவல். திமுகவின் 40க்கு 40 வெற்றியால் மாநில கட்சிகளை அரவணைத்து செல்லும் சூழலுக்கு வந்திருக்கிறது பாரதிய ஜனதா. 40 இடங்களில் வென்றும் பயனில்லை என்ற தமிழிசைக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் பதில். புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது. மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜகவை விட அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜக பிரிந்து சென்றதால் அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் உயர்ந்ததாகவும் விளக்கம். 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு. 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கு. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. SP வேலுமணியுடன் கருத்து வேறுபாடு என வெளியான செய்திக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி என சாடல். பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகங்கள் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. பாஜக கூட்டணியை அதிமுக நிராகரித்ததற்கு உட்கட்சி பிரச்சனையே காரணம் என பாஜகவின் ராமசீனிவாசன் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு தவறான ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் புகார். குடும்பத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த சரத்குமார் மற்றும் ராதிகா. வரலட்சுமியின் திருமணத்திற்கு நேரில் அழைப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை சென்ற ரயிலில் பயணிகளுடன் துணை ராணுவ படையினர் தகராறு என புகார். மது அருந்திக் கொண்டு பயணிகளை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை பிடிபட்டது. 3 நாட்களாக தேடப்பட்ட நிலையில் வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1520 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 53,200 குறைந்தது.
ராமோஜி பிலிம் சிட்டி மற்றும் ETV நிறுவனரான ராமோஜி ராவ் காலமானார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது. T20 உலகக்கோப்பையில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்திய வங்கதேசம். 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்ததால் கேள்விக்குறியான இலங்கையின் சூப்பர் 8 வாய்ப்பு. T20 உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 75 ரன்களில் சுருண்ட நியூசிலாந்து தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்த ஃபசல் ஃப்ரூக்கி ரஷீத் கான். பாஜக அமைச்சரவையில் அண்ணாமலையுடன் தமிழிசை எல்முருகன் ஆகியோருக்கும் அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நாளை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்க உள்ளார். அவருடன் புதிய அமைச்சரவையும் பதவியேற்க உள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று எல்முருகன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுவதால் பாஜக மாநில தலைமையில் மாற்றம் இருக்கும் என்று தெரிகிறது. வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், ராம ஸ்ரீனிவாசன் ஆகியோரில் ஒருவர் பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெறும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதில் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நாடாளுமன்ற குழு தலைவராக உள்ள TR பாலு இம்முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று துணைத் தலைவராக உள்ள கனிமொழியும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த முறை கனிமொழி திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வாக வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரச்சனையை வலுவாக எடுத்துரைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திட்டமிட்டு பொய் பரப்பப்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்தது தொடர்பாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ததாகவும், ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் தானும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவர் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் கூறினார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் 2019 மக்களவைத் தேர்தலை விட அதிமுக தற்போது கூடுதல் வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள், சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள், பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். டெல்லியில் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். And they found that sometime center-wise there is a different time was lost and they should be compensated for the marks, and there was a Supreme Court judgment in 2018 in CLAT case ki if there is this type of grievance ki time loss hota hai to there is a formula and on that basis compensation can be given. So the committee thought ki this is the way we can address the grievances.
So during this grievances, their marks have been like increased, and due to that, some students, the concerns which have come to the media is because of the certain candidates have got marks which are like they have come in the topper. 6 candidates have come in the topper. 2 candidates have 718 and 719 marks. So that is how the issue came, how candidate can get 718 and 719. So it is not because the